குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம வாழ்க்கை தத்துவம் அதை ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய நிறைவு பகுதியில நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது வாழ்க்கை தத்துவம் மொத்தம் 12. அந்த 12லே நாம இப்போ 4வது நிலையில சிந்திக்க இருக்கிறோம். அந்த சிந்தனை இன்னும் நிறைவு பெறாம இருக்கு. அதை பற்றிய ஒரு விளக்கத்தை இன்னைக்கு தொடங்கலாம். அது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதாவது வாழ்க்கை தத்துவத்தினுடைய 4வது அங்கம் அறிவின் நிலைப்படிகள் 3. அறநெறிகளை பற்றி ஓரளவுக்கு தெளிவாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம், சிந்தனை செய்திருக்கிறோம். அறிவின் நிலைப்படிகள் 3ல நாம கொஞ்சம் சிந்திக்கணும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா மனிதருக்கு மட்டுமே சிறப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள் 2ல ஒழுக்கம், கடமை, ஈகை பற்றி நம்ம ஆழமா பார்த்துட்டோம். அடுத்தது அறிவின் நிலைப்படிகள் அல்லது அறிவின் படிநிலைகள் பக்தி, ஞானம், முழுமைப்பேர் அல்லது நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேர், எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதுல முதல் நிலையில் இருக்கிறது பக்தி. அடுத்த நிலை ஞானம், கடைசி நிலை முழுமைப்பேர். இப்ப பக்தி அப்படின்னா என்ன? பக்தி அப்படிங்கிறது நம்ம அறிவினுடைய நிலைகளை 3 நிலைகளா பிரிக்கிறோம். பக்தி என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் அறிவை செயல்படுத்துவது. அதாவது உதாரணத்துக்கு இப்ப நான் பொட்டு வைங்கன்னு சொல்றேன், நீங்க பொட்டு வைக்கிறீங்க. இது ஏன் வைக்கிறேன்னா கேட்க மாட்டேங்க. நான் அறிவில் சிறந்தவன், நான் உயர்ந்தவன் நம்பி நம்ம முன்னோர்கள் சொன்ன செய்திகளை நாம் அப்படியே கடைபிடிக்கிறோம், நம்பிக்கையினுடைய அடிப்படையில். ஏன்னா அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும், அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. அந்த விதத்துல பொட்டு வைக்கிறோமா, சரி வச்சாச்சு. சிலவு போடுறதா, நான் போடுறேன். மொட்டை அடிக்கிறோமா, அடிச்சுக்கிறேன். சாமி கும்பிடுறோமா, கும்பிடுறேன். ஜபம் பண்றோமா, பண்றேன். நமாஸ் பண்றோமா, பண்றேன். எல்லா விதமான வழிபாடுகளும் ஏற்படுற எல்லாமே நல்லதுக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுல என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியாது. பொதுவா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எல்லாருக்கும் தெரியலன்னு சொல்ல முடியாது. பட் பொதுவா இருக்கிற மக்களுக்கு, ஏன்னா நான் ஒரு மதத்தின் வழியாக வந்திருக்கிறதுனால எனக்கும் அந்த பழக்கமெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பழக்கமெல்லாம் நானும் பண்ணியிருக்கிறேன். பட் எதுக்கு பண்ணேன்னு தெரியாது. ஒரு சிலையை வைத்து வழிபடுறேன் கடவுளாக.
அப்ப அதைத்தான் கடவுள்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட வேண்டுனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் நல்லது வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் நம்மளை காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால கோயிலுக்கு போய் நான் வேண்டுறேன். அப்ப பிறர் சொன்ன சொல்லினுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில நான் என்னுடைய அறிவை கொண்டு செலுத்துவது அப்படிங்கிறது பக்தி மார்க்கம். முன்னோர்கள் சொன்னாங்க, பெற்றோர்கள் சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்திற்காக அதை நம்புறேன். இது பக்தி மார்க்கம். நம்பிக்கை வழி என்று சொல்வார்கள். அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனிதனுடைய அறிவை உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எடுத்தோடனே மனித அறிவை நேரடியா உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியல. சரிங்களா? அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவு நிலை உயர்த்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த போது உருவானதுதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தை உருவாக்கியவர்கள் மிகச்சிறந்த ஞானிகள். ஆதிசங்கரர் தான் அத்வைத தத்துவத்தை கொடுக்கிறார். ராமானுஜர் துவைதம், மத்வர் வசிஷ்டாத்வைதம் என்று இந்த பக்தி மார்க்கங்களுடைய அடிப்படை எல்லாம் அவங்களாலதான் கொடுக்கப்படுகிறது. அப்போ எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, மிக உயர்ந்த ஞான நிலையில தெய்வ நிலை இருக்கு, அறிவு நிலையில் இருக்கு. அந்த இறைவனை உணர்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். பட் இந்த மக்களுக்கு நேரடியா போய் சொன்னோம்னா புரியாது. இப்போ எப்படி சொல்றதுன்னா, குழந்தைகளுக்கு ஒரு சிலர் தானே புரியும் இல்லையா? குழந்தைகளுக்கு ஒரு சில அளவு தான் புரிய வைக்க முடியும். உலகம் ஏன் சுத்துது அப்படின்னு ஒரு 1வது வகுப்பு குழந்தை உங்ககிட்ட கேக்குதுன்னா, அதுக்கு அந்த அளவுக்கு உங்களால என்ன பண்ணிட முடியாது, புரிய வச்சிட முடியாது. இதே ஒரு 10வது படிக்கிற பையன்னா அவனுக்கு புரிய வைக்கலாம். அப்ப இவங்களோட அறிவு நிலை இன்னும் வளர்ச்சி பெறாம இருக்கிறதுனால நம்ம சொல்றதை முழுமையா உள்வாங்கி யூகித்து புரிந்து கொள்ற அளவுக்கு இல்லை. சரிங்களா? அப்போ அந்த நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சில நல்ல விஷயங்களை சொல்லி அதை நம்பி அதை செய்ய சொல்லணும். அவங்க அறிவுல தெளிவு கொடுக்க முடியாது. அது மாதிரிதான் நம்ம மக்களும் ஆரம்பத்துல சின்ன குழந்தைகள் போலதான் நம்மளும் இல்லையா? அப்ப இந்த மக்களை நல்வழிப்படுத்தணும். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த ஞானிகள் பக்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அப்போ அதுல அவங்க பயன்படுத்திய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நல்லதெல்லாம் செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும், கெட்டதெல்லாம் செஞ்சா உனக்கு கெட்டது நடக்கும், நல்லது செஞ்சா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், கெட்டது செஞ்சா உனக்கு பாவம் கிடைக்கும். புண்ணியம் நிறைய செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். அங்க பல்வேறு விதமான சந்தோஷங்கள் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு. நரகத்துக்கு போயிடுவேன், இல்லை நான் பாவம் எல்லாம் பண்ணா நரகத்துக்கு போயிடுவேன், அங்க பல்வேறு விதமான துன்பங்கள் எல்லாம் உனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆசை காட்டினாங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கலாம்னு ஆசை காட்டினப்ப அது ஒரு விதத்துல மக்களை நல்வழிப்படுத்தியது. இன்னொரு பக்கம் பயமுறுத்தினாங்க, அச்சமூட்டினார்கள். இப்ப இந்த பக்தி மார்க்கத்துல அடிப்படை என்னன்னா, இறுதி தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்குது. அந்த அன்னைக்கு நீ அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்போ உன்னுடைய வாழ்க்கைய யாருக்கும் துன்பம் கொடுக்காம, எல்லா மதங்களும் ஒரே கான்செப்ட் தான், யாருக்கும் துன்பம் கொடுக்காம வாழு, நீ சந்தோஷமா வாழு, உன்னோட உடம்பு மனசு நல்லா வச்சுக்கோ, உனக்கு நல்லது பண்ணவங்களுக்கு திரும்பி முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணு, யாரையும் கெடுக்காத, துன்புறுத்தாத, முடிஞ்சதை கொடுத்துட்டு வாழு. இதுதானே சொல்லுது எல்லா மதங்களும். அப்ப அதனுடைய அடிப்படையில இவன் தவறு செய்வதனாலதான் இவனுக்கு துன்பம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. செயலுக்கு விளைவு. அப்ப கெட்டதை செய்யாத அப்படின்னு அவனை தனியா சொன்னப்ப அவன் கேட்கல. அப்ப கடவுள் மேல தூக்கி பாரத்தை போட்டாங்க. கெட்டதை செஞ்சா கடவுள் தண்டிப்பார். ஆக்சுவலா உண்மை அதுதான். செயலுக்கு விளைவா வர்றது கடவுள் தான். அது உண்மையை புரிந்து கொண்டுட்டோம்னா ஓகே. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள் அங்கதானே உட்கார்ந்துருக்காரு. கோயிலுக்கு அதான் சொல்றாங்க இல்லையா, கோயிலை விட்டு வெளியே வந்துட்டு சண்டை போடுறவன். ஏன்னா கடவுள் கோயிலுக்குள்ளதான் இருக்காருன்னு நினைக்கிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. கடவுள் அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்காரா?
கடவுள் எங்கும் இருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கோயிலை விட்டு வெளியே வந்துட்டா தப்பு பண்ணிக்கலாம், ஏமாத்திக்கலாம், கலப்படம் பண்ணலாம், பொய் பேசலாம், ஊழல் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம். ஏன்னா கடவுள் இங்க இல்ல, கோயில்ல தான் இருக்காரு. அப்ப இது புரிதல்ல ஒரு சரியான தன்மை வரல. அதாவது பக்தி மார்க்கம் யாருக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லையா? குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது. அப்ப அறிவு நிலையில குறைவா இருக்கிற மக்களுக்காக உருவாக்கப்பட்டது பக்தி மார்க்கம். அவங்க என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணக்கூடாது. அங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்கணும். பெருங்காலம் நடந்து வரணுமா? ஆமா நடந்து வரணும். கோயிலை சுத்திட்டு வரணுமா? ஆமா சுத்திட்டு வரணும். பொட்டு வச்சுக்கிறோமா? ஆமா வச்சுக்கணும். தோப்புக்கரணம் போடணுமா? ஆமா போடணும். சரிங்க. காலையில் நேரத்துல எழுந்துச்சு குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு வரணுமா? ஆமா தூய்மை பண்ணிட்டு தான் கோயிலுக்கு வரணும். அப்ப இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் பண்ணா நல்லதுன்னு நாங்க அதனால பண்றோம். இது பக்தி மார்க்கம். பிறர் சொன்ன நம்பிக்கையின் அடிப்படையில நான் செயலை செய்வது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உயர்ந்த நிலை போது இது முதல் படி. நான் பக்தி மார்க்கத்துக்கு குறைவாவல்ல சொல்லல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லா குழந்தைகளும் பக்தி மார்க்கத்துல இருந்து தான் அடுத்த ஞான மார்க்கத்துக்கு வர முடியும். அப்புறம் முழுமை பெறை அடைய முடியும். பக்தி மார்க்கம் குறைவானது அல்ல. ஏன் பக்தி மார்க்கத்திலிருந்தே நிறைய பேர் முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. ஞான மார்க்கம் வராமலே கூட. அந்த அளவுக்கு அவங்க பக்தி ரொம்ப ஆழமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உணர்வு பூர்வமா இருக்கணும், டோட்டல் சரணாகதி ஆகணும். பக்தி மார்க்கம்னா என்னன்னா, நம்பணும், இறைவனை நம்பணும். இல்லையா? எல்லாம் வல்ல இறைவன் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான்னு நம்பணும். அவன் தான் என்னை பாதுகாத்துட்டு இருக்கான்னு நம்பணும். என்னோட வாழ்க்கையை அவன் தான் நடத்திட்டு இருக்கான். அவன் செஞ்சா சரியாத்தான் செய்வான். அவனுக்கு தவறு செய்ய தெரியாது. இல்லையா? அவனின்றி ஓரணும் அசையாது. அப்ப என்னோட வாழ்க்கையில சில நன்மைகள் வருதுன்னா அது அவனோட செயல்தான், என்னோடது அல்ல. தன்முனைப்பு வராது. எல்லாம் அவன் செயல். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா உண்மைதான். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இந்த புகழ் யாரோடது? இறைவனுடையது. அவன் கொடுத்த உடல், அவன் கொடுத்த உயிர், அவன் கொடுத்த அறிவு, அவன் கொடுத்த மனம், அவன் கொடுத்த ஒளி. அதில் நான் பேசிட்டு இருக்கேன். இதுல என்னுடைய பெருமைங்கிறது ஒண்ணும் இல்லை. அப்ப உண்மையாலுமே பக்தியில் இருக்கிறவங்க எல்லாம் இறை செயல் அப்படின்னு முடிச்சிருவாங்க. எது தப்பு நடந்தாலும் எல்லாம் அவன் பார்த்துக்குவான். ஏதோ ஒரு படத்துல சொல்ல எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கிற மாதிரி. ஆமா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பக்தி மார்க்கத்துல சரியா இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருப்பா, ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படிதான் போவாங்க. அதுதான் உண்மையான பக்தி மார்க்கம். ஏன்னா கடவுள் மேல நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்மை காப்பாற்றியே தீர்வார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அப்படி ஏதாவது சில துன்பம் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிப்பதற்காகத்தான் கொடுக்கிறார். அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த ஞான நிலை அடைந்தவங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிறாங்க. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார் இல்லையா? அது கண்மூடித்தனமான அன்பு. பக்தி என்றாலே மேலான அன்பு அப்படிங்கிறது தான் பொருள். பக்தி என்றாலே மேலான அன்பு. அன்பு அப்படின்னா என்ன? பிறர் நலத்திற்காக நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாம் அன்பு. இப்ப பக்தி என்றால் சுயநலமின்றி பிறர் நலத்திற்காக வாழ்வது. அன்பு யாரிடம் எதையும் எதிர்பார்க்காது. இப்ப நாம போய் கடவுள்கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது. அவர் ஏற்கனவே நமக்கு எவ்வளவோ கொடுத்துட்டார். இப்ப பக்தி அப்படிங்கிறது எப்பவுமே இறை சிந்தனையிலேயே இருக்கிறது. அந்த இறை நினைப்பிலேயே இருக்காது. எந்த செயல் செய்யும் போதும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இஸ்லாமிய சகோதரிகள் பேசும்போது இன்ஷா அல்லாஹ், அவனுடைய கருணையினாலே, அவனுடைய திருப்பெயராலே இது நடக்கட்டும். அப்ப அவங்க அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப அடிக்கடி யார நினைக்கிறாங்க? இறைவனை. அவன் தான் எல்லாமே. அவன் இல்லாம ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்ப டோட்டல் சரணாகதி, டோட்டலா சரண்டர். நான் இல்ல, என்னோடதுன்னு ஒண்ணு இல்லை, தான் இல்லை, தனது இல்லை. இப்படி இருக்கும்போது நாம் அந்த முக்தி நிலை அடைய முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பக்தி மார்க்கத்தினுடைய நிலை
கொஞ்சம் சரியானதா இல்லை, இல்லையா? அதுல நிறைய தேவையற்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், பரிகாரங்கள், மோசடிகள் இதெல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்தி மார்க்கத்திலே அது வந்து போச்சு. ஏன்னா அது தொடங்கியவர்கள் ஞானிகளா இருந்தாலும் பின்னாடி வந்து அதை ஃபாலோ பண்ணவங்க ஞானிகள் இல்லை, சாதாரண மனிதர்கள் தான். அப்போ எந்த இறைவனை உணர்றதுக்கு அந்த பக்தி மார்க்கம் தேவைப்பட்டதோ, அப்ப அதே பக்தி மார்க்கத்தை வச்சு இறைவனை உணர்றதுக்கே இல்லாம பண்ணிட்டாங்க. சரிதானுங்களா? பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு ஏணியை பிடிச்சு மேல ஏறி போற மாதிரி, ஒரு படிக்கட்டுல கம்பியை பிடிச்சி ஏறுற மாதிரி. சின்ன குழந்தைய ஆமா பிடிச்சி ஏறிதான் ஆகும். நீங்க ஒரு வயசுக்கு மேல வந்துட்டீங்கன்னா நீங்க பிடிச்சி ஏற வேண்டியதில்லை, நீங்க கடகடன்னு ஏறிக்கலாம். ஆனா ஆரம்பத்துல அது தேவை. அப்படி பக்தி மார்க்கம் என்பது நம்ம சிறு குழந்தை பிராயத்திலே நமக்கு நல்லது கெட்டதை சொல்லி புரிய வைப்பதற்காக அது உருவாக்கப்பட்டது, அது ஓகே. பட் அதே ஞானிகள் அந்த பக்தி மார்க்கம் உருவான இடத்திலேயே இந்த இரண்டாவது படியும் சொல்லி கொடுத்தாங்க, ஞான மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. பக்திங்கிறது நம்பிக்கையின் வழியாக வாழ்வது, இது விளக்கத்தின் வழியாக வாழ்வது. விளக்க வழி ஞான மார்க்கம் என்பது அறிவின் வழி, விளக்க வழியாக வாழ்வது. அதாவது பக்தி மார்க்கத்தினுடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து ஞான மார்க்கம், இல்லையா? இப்ப எதுக்கு பொட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வருது. 14 வயசுக்கு மேல நம்முடைய அறிவு வளர்ச்சி பெற்ற பிறகு அங்க ஒரு பெரிய கேள்வி வருது, எதற்காக இந்த பொட்டு வைக்கிறது, இல்லையா? அப்ப சொல்றாங்க, இங்க ஒரு பிட்யூட்டரி சுரப்பின்னு ஒண்ணு இருக்குது, அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா உடம்பு ஃபுல்லா நல்லா இருக்கும், மனசு அமைதியா இருக்கும், அதுக்கு தான் அங்க பொட்டு வைக்கிறோம். அப்ப எதுக்கு மொட்டை அடிக்கிறது? பீனியல் சுரப்பின்னு ஒண்ணு இருக்குது, அது இயக்கத்துக்கு வர்றதுக்கு மொட்டை அடிக்கிறோம், இல்லையா? அப்ப எதுக்கு வெறுங்காலம் நடந்து போகணும்? அது ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டா வருது. எதுக்கு மலை மேல நடந்து போகணும்? அது ஒரு மூச்சு பயிற்சியா வருது. எதுக்கு கிரிவலம் சுத்திட்டு வரணும்? அது ஒரு நடைப்பயிற்சியா இருக்குது. எதுக்கு தோப்புக்கு வரணும்? அது உடலுக்கான ஒரு பயிற்சியா இருக்குது. எதுக்கு சிலை வழிபாடு? அந்த சிலைக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, ஒரு தன்மை இருக்குது. நாம் அதை பார்க்கும்போது நம்ம மனம் அந்த வடிவத்தை, அந்த தன்மையை பெறும். அப்ப நம்ம மனதில் ஒரு மாற்றம் வரும். இந்த அபிஷேகங்கள் எல்லாம் எதுக்கு? அது ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொரு ஆற்றல் அலை வந்துட்டே இருக்கு. அங்க அமரும் போது அது அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பல்வேறு விதமான நன்மைகளை செய்யும். அதுல வர்ற கழிவுகள் விவசாயத்துக்கு போகும்போது விவசாய நிலங்கள் செழிப்பாக இருக்கும். இப்படி அதற்கான விளக்கங்களை ஒன் பை ஒன்னா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல யாருமே கற்றுக் கொடுக்கல. அப்ப அந்த இடத்துல தான் ஞானிகள் சொல்றாங்க, பக்தி மார்க்கம் ஓகே தான், ஆனா அதுல ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க வந்து போக முடியாது. சரியான எலிமெண்டரி ஸ்கூல் வேணுமா? கண்டிப்பா வேணும். பட் எலிமெண்டரி ஸ்கூல்லயே இருந்துக்குவீங்களா? அப்படி இருக்க முடியாது. அப்ப எலிமெண்டரி ஸ்கூலை தாண்டி ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி, காலேஜுக்கு நீங்க வரணுமா இல்லையா? அந்த மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி தான் வந்து பக்தி மார்க்கம். நான் மீண்டும் சொல்றேன், பக்தி மார்க்கத்தை நான் வந்து தவறாவோ குறைவாவோ சொல்லலை, நீங்க புரிஞ்சுக்கிறது அது மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம் தான். பட் அதற்கு அடுத்த நிலைக்கு நம்ம வரணும். மதுரை சொல்லுவாங்க, பக்தி என்பது காய் போன்றது, ஞானம் என்பது கனி போன்றது. கனி தான் சாப்பிட முடியும், இதுதான் நல்லா இருக்கும். பட் காய் தானே கனி ஆகணும். காய் இல்லாம கனி மட்டும் எப்படி வரும் அப்படின்னா வராது. நல்ல பக்தி மார்க்கத்துல உண்மையான அன்பு செலுத்தி இருக்கிறவங்க நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஆன்மீக ஈடுபாட்டுல, தியானத்துல அவங்க தீவிரமா கடவுள் மேல பக்தி செலுத்தினவங்கள இருக்கிறாங்க. 99%. 100ல் ஒருத்தர் தீவிரமா கடவுளை வெறுத்தவரா இருக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்ததுதான் ஞான மார்க்கமா இருக்கு. அப்போ அந்த பக்தி மார்க்கத்துல செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எதற்காக செய்கிறோம் என்பதை ஞானத்தோடு, அறிவோடு, விளக்கத்தோடு அதன் வழி செல்வது. சரிங்களா? இப்போ சிம்பிளா சொல்ற மாதிரி உங்களுக்கு தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் கையை தேய்ச்சு கண்களை ஒற்றி முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நல்லா மேல உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? சரி.
இப்போ இது எதுக்காக சொல்றோம்? இது நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் பக்தி மார்க்கம். தியான மார்க்கத்தையே பக்தி மார்க்கமா மாத்துற ஆளுகள் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. சரியா? எதுக்காக இதை செஞ்சோம்? நீங்க இதை சும்மா கண்ணை மூடி கையை தேய்ச்சி கண்ணில் வச்சு உடம்புல இது பண்ணிட்டு பண்ணுங்கன்னா, இது நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா இது கூட ஒரு பக்தி மார்க்கம் தான். இங்க நீங்க கேட்கணும், இது ஏன் செய்யறீங்க, எதுக்காக செய்யறீங்க? அப்பதான் உங்களுக்கு ஒரு அறிவு தெளிவு கிடைக்கும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் 1 மணி நேரம் கை இப்படியே வச்சிருக்கிறீங்க. அப்ப நம்ம காந்த ஆற்றல் இங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது. ரெண்டு என்ன ஆகுது இந்த இடத்துல? அப்படியே ஃபார்ம் ஆகி ஸ்ட்ராங்கான ஒரு காந்த சக்தி ஃபார்ம் ஆகுது கைக்கு நடுவுல. சரிதானுங்களா? இப்ப 20 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிருக்கிறப்ப நல்லா பதிவு, நல்லா ஸ்ட்ராங்கான காந்தம் அங்க உருவாகிருக்கும், உற்பத்தி ஆயிருக்கு. இப்ப அந்த கையை எடுத்து மெதுவா பிரிச்சு சத்தம் வராம தேய்க்கணும். ஏன்னா அது காந்த சக்தி. சத்தம் வராம தேய்ச்சிங்கன்னா லைட்டா அந்த காந்தம் அப்படியே மெல்ட் ஆகும். போட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா இருக்கிற காந்தம் எல்லாம் ஓடிடும். சத்தம் வராம மென்மையா தேய்க்கணும். தேய்ச்சா அந்த காந்தம் லைட்டா மெல்ட் ஆகும். அப்படியே அதை கொண்டு போய் கண்கள்ல வச்சுக்கணும். கண்கள்ல மிக மிக மெல்லிய நரம்புகள் இருக்கிறதால அந்த சக்தி அதை அப்படியே உள்வாங்கி அப்புறம் முகம் முழுக்க வருடி கொடுக்கணும். அப்ப முகம் முழுக்க அந்த சக்தி பரவும், முகத்திற்கு தேஜஸ் கிடைக்கும். கைகளை நல்லா மேல தூக்கணும். இப்ப நல்லா நுரையீரல் ரெண்டு பக்கம் அப்படியே விரிஞ்சு நல்லா மேல வருது. இப்போ ஆழ்ந்த சுவாசம், நல்லா மூச்சு இழுத்து ஃபுல்லா மூச்சு விடுறோம். கையை மெதுவா கீழே வச்சுக்கிறோம். அப்ப என்ன நடக்குது? நுரையீரல் நல்லா விரியுது. ஏன்னா தியானத்தின் போது மூச்சு வேகம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும், மூச்சு போறதே தெரியாது இல்லையா? அப்போ இந்த மூச்சினுடைய வேகத்தை அதிகப்படுத்தினோம்னா தான் நம்ம எந்திரிச்சு நடத்த அடுத்த செயல்பாட்டுக்கு போக முடியும். அப்படியே போனீங்கன்னா கீழே விழுந்துருவோம், எந்திரிக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த நிலையில அவங்க நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுக்கணும், லங்ஸ் நல்லா விரியணுங்கிறதுக்காக மகிழ்ச்சி கையை தூக்கி இப்படி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் கையை இப்படி வச்சுட்டு கையை பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அப்படியே முகம் முழுக்க அந்த ஆற்றலை தடை விடுவாங்க. சரியா? பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் ஏன்னு தெரிஞ்சுட்டு நம்ம இப்ப நான் சொல்லிட்டேன்ல, தெளிவாயிடுச்சுல்ல? இப்ப யாராவது இனிமேல் கையை பிரிக்கிறப்போ வேகமா தேய்ப்பீங்களா? தேய்க்க மாட்டீங்க, மெதுவா தேய்ப்பீங்க. சரியா? கண்களை கரெக்டா வச்சுக்குவீங்க. எனர்ஜி கண்ணுக்குள்ள போகுது, முகத்திற்கு அந்த தேஜஸ் கிடைக்கட்டும், முகம் முழுக்க அந்த ஆற்றல் பரவட்டும். சரியா? கையை மேல உயர்த்துவீங்க. எப்படி? நல்லா இப்ப தெரிஞ்சிருச்சு, நுரையீரல் நல்லா விரியணும். இப்ப நல்லா மேல உயர்த்திட்டா நல்லா நுரையீரல் விரிஞ்சிடும். நல்ல டீப் பிரீத். ஓகே, ரிலாக்ஸ். அவ்வளவுதான். இதுதாங்க ஞான மார்க்கத்துக்கு பக்தி மார்க்கத்துக்கு இருக்கிற வித்தியாசம். இப்ப நாம பயணித்துக் கொண்டிருக்கிற மார்க்கம் ஞான மார்க்கம். சரிங்களா? இந்த ஞான மார்க்கத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த ஞான மார்க்கத்துல ஜாதி மத இன மொழி தேச எந்த வேறுபாடு இருக்காது. ஏன்னா இதெல்லாம் தெளிவாயிருச்சு. பக்தி மார்க்கத்துல அங்கங்க தோன்றிய மகான்கள் ஞானிகள் ஒரு சில விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தவங்க அந்த பக்தி மார்க்கத்திலேயே அந்த பேரையே வச்சுட்டாங்க. இந்து தர்மம் இந்து மதம், கிறிஸ்தவ தர்மம் கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் இஸ்லாம், பௌத்தம் சமணம் சீக்கியம், பல்வேறு விதமான மதங்கள் நம்ம பிரிவு இருக்கு. ஆனா ஞானத்துல வர்றப்ப என்ன சொல்றாங்க? கடவுள் ஒருவரேன்னு தான். எல்லா பக்தி மார்க்கம் என்ன சொல்றது? கடவுள் ஒருவரேன்னு சொல்லுது. இப்ப ஞான மார்க்கத்துல மகிழ்ச்சி சொல்றாங்க, அது எதுன்னு சொல்றாங்க. அப்ப ஞான மார்க்கம் எல்லா பக்தி மார்க்கத்தையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இல்லையா? துரியாதீத விளக்கம் கொடுத்தோம் இல்லையா? அதனோட பலன்கள் வேற பேசணும்னு சொல்லியிருந்தேன். சரி, நான் மறந்துட்டேன். இந்த சப்ஜெக்ட் பெண்டிங் இருக்கிறதுனால விட்டுட்டேன். நான் அடுத்த வகுப்புல அதனோட பலன்கள் ஆழமா பேசும். சரிங்களா? அப்ப
பக்தி மார்க்கம் என்பது சிறந்த மார்க்கம். யாருக்கு? குழந்தைகளுக்கு. குழந்தைகளை ரெகுலரா கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும், பூஜை புனஸ்காரங்களை ஈடுபட வைக்கணும், கடவுள் வழிபாடை சொல்லி கொடுக்கணும், ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், கெட்டது செய்யக்கூடாதுன்னு சொல்லணும், நல்லது செய்யறதுக்கு பழக்கப்படுத்தணும், பிறருக்கு தான தர்மம் கொடுக்கறதுக்கு பழக்கப்படுத்துறது பக்தி மார்க்கத்துல எல்லாம் பண்ணணும். ஆனால் ஒரு அறிவு உயர்ந்ததுக்கு அப்புறம், ஒரு 13, 14 வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை ஞான மார்க்கத்துக்கு அழைத்துட்டு வரும். அங்கதான் இதற்கு எல்லாவற்றுக்குமான விளக்கம் அவங்களுக்கு தெளிவு. இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து விஞ்ஞான உலகம், அறிவியல் உலகம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு சயின்டிபிக்கா அது எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு பக்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி கடைபிடிச்ச பக்தியை அம்மா அப்பா கடைபிடிக்கல, அம்மா அப்பா கடைபிடிச்ச பக்தியை நாம கடைபிடிக்கல, நம்ம கடைபிடிச்ச பக்தியை நம்ம குழந்தைகள் கடைபிடிக்கல. ஏன்னா நாம அந்த அளவுக்கு அதை டீச் பண்ணல, அதனோட முக்கியத்துவம் சொல்லலைன்னு தான் சொல்லணும். விஞ்ஞானம் வளருது, அவனுக்கு நிறைய கேள்விகள் வருது, சரியா? அப்ப அதற்கெல்லாம் தெளிவான பதில் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப இருக்கிற குழந்தை ரொம்ப ஷார்ப்பு. டேய், சாமிக்கு வச்சிருக்கிற லட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாமி கண்ணை குத்திடும் அப்படிங்கிறோம். அந்த குழந்தை சொல்லுது, போமா உனக்கு வேற வேலையை, நான் நேற்று நைட்டே 2 எடுத்து சாப்பிட்டேன், சாமி இன்னும் கண்ணை குத்தல அப்படிங்கிற மாதிரியான மெச்சூரிட்டி இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து போச்சு. நாம தான் கவனமா சொல்லி கொடுக்கணும். அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போச்சுன்னா அதுக்கான விளக்கத்தை சொல்லி கொடுக்கணும். ஞான மார்க்கத்துல நாம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், எதுக்காக வந்தோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கிற மொத்தமா ஞான மார்க்கங்க, அவ்வளவுதான். இந்த உடல்னா என்ன, உடலை பற்றிய அறிவு. அன்னைக்கு கோயில்ல உடற்பயிற்சி இருந்தது, மறைமுகமாக இருந்தது. தோப்புக்கரணத்தின் வழியாக, நடைப்பயிற்சியின் வழியாக, மலையேற்றத்தின் வழியாக, இல்லையா, குளிக்கிறதன் மூலமாக, இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கான விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு தீர்த்தம் கொடுத்தாங்க, ஒரு பஞ்சபூத சக்தியை, நவகிரக சக்தியை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, இல்லையா? சக்தி பீடங்கள் மூலமாக ஆற்றலை பெறுறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அங்க சொன்னாங்க. பட் இங்க பக்தி மார்க்கம் போறவங்கள உடல் ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? நீங்க கேள்வி கேளுங்க. கிடையாது. துன்பம் இல்லாம இருக்கிறாங்களா? மனசை அமைதிப்படுத்தி கொஞ்ச நேரம் தியானம் பண்ண சொன்னாங்க. யார் அங்க தியானம் பண்றாங்க? ஞான மார்க்கத்திலே வந்து தியானம் கற்றுக்கொண்டவர்களை தவிர வேற யாரும் தியானம் பண்றது இல்லை. அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய கேப் இருக்கு பாருங்க பக்தி மார்க்கத்துல. இறைவனை உணர்வதற்கு அதே தடையா வேற போயிருது. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அலை அலையா இயங்கு மனத்தினுடைய அடித்தளமே நிறைப்பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதை மனம். கலை உருவால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை. கலை உருவால், கலை உணர்வால், எங்கிட்ட இருக்கிற அந்த கலை உணர்வனால, கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே. அந்த எல்லையற்ற கடவுளுக்கு, உருவமற்ற கடவுளுக்கு கலை உணர்வால, எங்கிட்ட இருக்கிற கலை உணர்வால, கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே. சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம், சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வு. சிலை வழிபாடு வேணும் குறிப்பிட்ட அளவுக்கு, அதற்கு மேல சிலை கடந்த அந்த இறை வழிபாடு நமக்கு தெரியும். அதான் ஞான மார்க்கத்துல, தியான மார்க்கத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் வல்ல இறையாற்றல் எங்கும் நிறைந்தது, அது எங்கும் உள்ளது, எல்லாம் வல்லது, சர்வ வல்லமை கொண்டது, அதுதான் அனைத்துமாக இருக்கிறது, அதுதான் அல்லாஹ், அதுதான் பரமபிதா, அதுதான் சிவம், அதுதான் பெருமாள் என்று சொல்லும் போது அதை பற்றிய புரிதல் நமக்கு வருது. இப்ப நமக்குள்ள எந்த துன்பமும் இருக்காது பாருங்க. இறைவனே நம்ம உடலுக்குள்ள இருந்து எல்லா செயலையும் செய்யறான்னு புரிய வைக்கும் போது இந்த உடலை நல்லா வச்சுக்கிறோம். இறைவனே மனமாக உயிராக இயங்குறான்னாவோ அதை உடலை உயிரை மனதை நல்லா வச்சுக்கிறதுக்கான செயல்களை செய்கிறோம். இறைவனே எல்லாமா இருக்கிறான், யாருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறோம், முயற்சி பண்றோம். இப்படி ஞான மார்க்கம் என்பது பக்தி மார்க்கத்தினுடைய அடுத்த நிலை. சரி, நம்ம காலம் கருதி நிறைவு செய்வோம். அடுத்தது ஞான மார்க்கத்தை பற்றி கொஞ்ச நேரம் சிந்திச்சு முழுமை பெறை அடுத்த வகுப்பு சிந்திப்போம். துரியாதீதம் விளக்கம் உங்களுக்கு சொல்லணும், அதையும் நம்ம கண்டிப்பா தொடர்ந்து நம்ம அதை பண்ணிட்டே வந்துடுவோம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி.
சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. எதை செய்தாலும் ஏன் என்ற கேள்விக்கு, ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அதான் ஞான மார்க்கம்னா விளக்கம். எது செஞ்சாலும் ஏன், எதுக்கு, எப்படி கேளு. கேட்டா ஒரு தெளிவு வந்து, ஓ இது இதுக்குதான், அப்ப இது இப்படித்தான். சரிதானுங்களா? அது தெளிவாயிருச்சுனாவே நம்ம மைண்ட் என்ன ஆயிடும், கிளாரிட்டி ஆயிடும், தெளிவாயிடும். அப்போ அந்த முழுமை பேரை அடையிறதுக்கு பக்தி மார்க்கம் முதல் படி, ஞான மார்க்கம் 2ஆம் படி, முழுமை பெறுறது 3வது படி. அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிலை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். இவர்களே சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும். அதாவது